அதே மாதிரி இந்த ருத்ராட்சி என்னால் போடாது இருக்க முடியாது. 3 வேளை சாப்பாடு கூட எல்லாம் இருந்துருவேன். இந்த ருத்ராட்சமும் இந்த விபூதியும் பூசாதனால இருக்க முடியாது. இந்த மாலை வந்து 65 மாலை, இது 108 7000க்கு மேலே இருக்குது. வெயிட் வந்து 23 கிலோ. காலையில் போட்டினாக்க நைட்டு தான் வைப்பேன். அதே மாதிரி இந்த ருத்ராட்சி என்னால் போடாது இருக்க முடியாது. 3 வேளை சாப்பாடு கூட எல்லாம் இருந்துருவேன். இந்த ருத்ராட்சமும் இந்த விபூதியும் பூசாதனால இருக்க முடியாது. டெய்லி இதை போட்டே ஆகணும். நான் போடாதனால இருக்க முடியாது, ஏன்னா பைத்தியம் பிடிச்சிக்கும். எனக்கு சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நினச்சேன்னா சிவனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது, ஒரு போகிறதுக்கே ஒரு டைம் கிடைக்கல. ஆஃபீஸ் அது இதுன்னு ஒர்க்கு நிறையா போகுது. நீங்களாம் சிவன் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சியா? இது மாலை போட்ட பிற்பாடு என்னை சிவபெருமான் வந்து எங்கேயே உட்கார வச்சுருக்காரு. ஆனால் பல கஷ்டத்தை கொடுத்தாரு, நிறையா அனுபவிச்சிட்டேன். அதாவது சிவபெருமானை பொறுத்தவரையிலும் கருணை உள்ளம் கொண்ட தெய்வம். இந்த குழந்தை மனசுங்கிறாங்கல்ல, அது போல பலாயிரம் கோடி இலகிய மனசு சிவபெருமானுக்கு. நிறைய பேர்த்துக்கு சிவபெருமானை பற்றி தெரியல. அவர் கொல்ற தெய்வம், சாவடிக்கிற தெய்வம், தண்டனை கொடுக்குற தெய்வம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். யார் யாருக்கு என்னவோ அதை வந்து அவங்கவுங்களும் பிரித்து விட்ருக்காரு. அவர் வந்து கருணை உள்ளம் கொண்ட தெய்வம். சிவபெருமானை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் வாழ வச்சு தான் அவருக்கு பழக்கம். யாரையும் கெடுக்க மாட்டார். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். அதாவது மனுஷனுடைய மனசு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா தெய்வங்களுடைய மனசும் என்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சிவபெருமானை நீங்கள் திட்டினாலும் சரி, திட்டினாலும் சரி, அவரை வணங்கினாலும் சரி, வணங்கலனாலும் சரி, உங்களுக்கு என்னவோ அதை கொடுப்பாரு. அதுதான் சிவபெருமான். புரியுதுங்களா? சிவபெருமான்கிட்ட நீங்கள் வணங்கி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. இப்போ வந்து ஒரு கடப்பாறையோ கயிறாவோ மண்ணையாக இருக்குது, அது வடித்தா தானே எதுவும் வேலை செய்ய முடியும். எவ்வளோ அடி வாங்குது, வாங்கின பிற்பாடு தான் அது கொத்துறதுக்கோ வெட்டுறதுக்கோ யூஸா. அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கிட்டையும் அவருக்கு தெரியும் இந்தந்த நேரத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பான நேரத்தில் கொடுத்துருவார். அதெல்லாம் தடுங்களே பண்ண மாட்டார். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. இவன் வந்து நம்மளுக்கு தகுதியானவனா, இவன் கரெக்டாக இருக்கானா, நம்மளை கும்பிட்றானா, நம்மளை விட்டு போயிடுறானான்னு பார்ப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி சிவபெருமானை கும்பிட்றதை நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக உங்களை டாப்பில் உட்கார வைப்பார். புரியுதுங்களா? இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் கத்தி போகிற மாதிரி கஷ்டம், ஒரு 5 நிமிஷம் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயன்னு ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க உட்காந்துக்கிட்டு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். இதுதான் சிவபெருமானோட கொள்கை. அவர் அதை செய்வார், அதெல்லாம் செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். ஓம் நமச்சிவாயா. ஐயா, நீங்கள் உங்கள் அனுபவம் எப்படின்னா, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைங்களா? இப்போ தமிழ்நாடு லெவலில் அனைத்து இடத்துக்கும் போயிருப்பீங்க. நீங்கள் வந்து பூரிச்சு போன ஒரு சிவன் கோயில்னா எதை சொல்லுவீங்க? இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் எந்த கோயில்ன்ட்டு. திருவண்ணாமலை பாருங்க, உடம்பே சிலுக்குது பாருங்க. திருவண்ணாமலை இங்கே பாருங்க, இங்கேருந்து கீழே வரல சிலுக்குது. திருவண்ணாமலை தான் நான் சொல்லுவேன். வருங்காலத்தில் திருவண்ணாமலை நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார்ல, அவரெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுவார். பாருங்க, கண்ணே கலங்குது. அண்ணாமலை கோயில் நினைக்கும் போதே கண்ணு கலங்குது பாருங்க, தெரியுதா? திருவண்ணாமலை வருங்காலத்தில் டெய்லியும் பௌர்ணமி ஆக போகுது. நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லிட்டேன். டெய்லியும் திருவண்ணாமலை பௌர்ணமி ஆக போகுது. இப்போ கூட போய் பாருங்கள், தினசரியும் பௌர்ணமி தான் திருவண்ணாமலையில். எப்போ வேணாலும் வரலாம் அண்ணாமலையார்கிட்ட. புரியுதுங்களா? நீங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரே ஒரு ட்ரிப் வந்து பாருங்கள். பாருங்க, கண்ணு கலங்குது பாருங்கள். ஒரு ட்ரிப் வந்து பாருங்கள் திருவண்ணாமலைக்கு. அடுத்த ட்ரிப் எப்படா போகலான்னு நினைப்பீங்க. அவ்வளோ ஒரு பவரான கோவில் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை. உண்ணாமலை அம்மா, சரிதுங்களா? ஒரே ஒரு ட்ரிப்பு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்க பிறந்த பிறப்புக்கு அர்த்தம் தேடணும்னாக்க திருவண்ணாமலைக்கு ஒரு தரமாவது வந்துட்டு போங்க. அதுக்கு மேலே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திருவண்ணாமலை சாதாரணமாக இடை போட்டுறாதீங்க மக்களே. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தரம் இந்த சிவனடியார் சொல்கிறாரு, சிவனுக்கு அடிமை தான் நான், அவருக்கு கீழே தான் நான்,
இந்த சிவனடியார் சொன்னால் ஒன்று தான், அண்ணாமலையார் சொன்னாலும் ஒன்று தான். ஒரு தரம் திருவண்ணாமலைக்கு வந்து பாருங்கள், அதுக்கு மேலே எப்படா போகலாம், நீங்கள் வரனால அவர் உங்களை வர வைப்பார். அதுதான் கருணை கொண்ட தெய்வம் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மா தெய்வம். ஒரு தடவை வந்து பாருங்கள், சும்மா வந்து பாருங்களேன். எதுவும் வேண்டுதல் வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்க வேண்டாம், சும்மா அப்படி வந்துட்டு போயிட்டு பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓம் நமச்சிவாயா.